வெல்கம் டு மோட்டர் மேக்னெட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டொயோட்டோவோட ஹைரேட் ஜி ஃபுல் ஹைப்ரிட் வேரியன்ட் பற்றி ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வண்டியை பற்றிய புக்கிங்ஸ் அண்ட் என்கொயரி டீட்டெயில்ஸுக்கு டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலமாக இந்த வண்டி நம்ம எடுக்கலாமா, எப்படிப்பட்ட வண்டி, என்னென்ன காம்பேரிசன் இந்த வண்டிக்கு இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டொயோட்டோ ஹைப்ரிட்டில் பார்த்தீங்கன்னா 2 இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நியோ டிரைவ், ஃபுல் ஹைப்ரிட் அப்படின்னு. நியோ டிரைவில் பார்த்தீங்கன்னா 4 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹைப்ரிட்டில் பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும், நியோ டிரைவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 வீல் டிரைவும் இருக்குது. டாப் எண்டில் மட்டும் 4 வீல் டிரைவ் கொடுக்குறாங்க. ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் 2 டிரான்ஸ்மிஷன் அவைலபிளாக இருக்குது. பட் ஃபுல் ஹைப்ரிட்டில் இ டிரைவ் மட்டும்தான், அதாவது ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு மைலேஜ் வைஸ் கம்பேர் பண்ணும்போது ப்ராக்டிக்கல் மைலேஜ் பார்த்தீங்கன்னா நியோ டிரைவில் ஒரு 18 அந்த லெவலில் எடுக்கலாம். பட் உங்களுக்கு ஃபுல் ஹைப்ரிட்டில் பார்த்தீங்கன்னா பேட்டரி ப்ளஸ் இன்ஜின் ரெண்டுமே நம்மளுக்கு மெர்ஜாகி இயங்குறதுனால அந்த வண்டியில் உங்களுக்கு 27 கம்பெனியில் சொல்கிறாங்க. ப்ராக்டிக்கல் 23, 24 எடுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் லுக்கில் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப், டூயல் எல்இடி டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. சென்டரில் லோகோ பார்த்தீங்கன்னா டொயோட்டோ லோகோ கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நல்லா டிசைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 சைட்லேருந்து நம்மளுக்கு கிளாம்ப் மாதிரி வர்ற மாதிரி க்ரோம் ஃபினிஷிங்கில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பியானோ பிளாக் கலரில் நல்ல ஒரு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே கிரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிறிஸ்கெட் கிரில் கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்கிட் பிளேட் கிரே கலரில் கொடுத்து நல்ல ஒரு ஸ்போர்ட் லுக்கில் கொடுத்துருக்காங்க. வண்டி பார்க்க ஒரு ஏரோடைனமிக் ஷேப்பில் சூப்பரான ஒரு எஸ்யூவி காருங்கிறத ப்ரூவ் பண்ணுது. ஃப்ரண்ட் லுக் எடுத்து நம்ம சைட் லுக் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு சைட் லுக் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் ஃபாக்லாம் கிடையாது. இது ஒரு மிட் சைஸ் எஸ்யூவியாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஹெட்லாம்ப் மிட் ரேஞ்சில் செட் பண்ணியிருக்கனால ஃபாக்லாம்போட ஃபங்க்ஷனையும் ஹெட்லாம்போட ஃபங்க்ஷனையும் ஒரே லேம்பை உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துரும். சைட் லுக் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லா வண்டியிலையும் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனும் பேக் சஸ்பென்ஷனும் ஒன்று தான். மேக் பர்சன்ட் டார்சர் பீம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீல் பார்த்தீங்கன்னா 16 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஜி அண்ட் வி வேரியன்ட், அதாவது டாப் எண்டில் மட்டும். மற்ற வேரியண்ட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிம் வீல், வீல் கேப்போட வந்துடும். அடுத்ததாக பார்க்க போகிறது சைட் லுக் வைஸ் தான் பார்க்க போகிறோம். சைட் லுக் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வண்டியோட வீல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் சொல்லி இந்த மாதிரி டாப் எண்டில் மட்டும் இந்த மாதிரி வீல் கொடுத்துருந்தாலும் இதில் யூஸ் பண்ணியிருக்க பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டர் டிஸ்க் பிரேக்ஸே கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டர் டிஸ்க் பிரேக்ஸ் நீங்கள் ஃபோல்டு இருக்குன்னு சொல்லாதீங்க. இதை வந்து 2 பிளேட் நம்மளுக்கு போட்டு வென்டிலேட்டர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மற்ற டிஸ்பிளேக்கோட வென்டிலேட்டரில் நம்மளுக்கு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரிமெண்ட் தரும். பிரேக்கிங் சோர்ஸ் நல்லாயிருக்கும். இது ஃபுல் ஹைப்ரிட் வேரியன்ட்னால உங்களுக்கு ஹைப்ரிட்டுங்கிற இந்த லோகோ பார்த்தீங்கன்னா டோரில் பஞ்ச் ஆகிருக்கும். ஒன்லி ஹைப்ரிட் வேரியண்ட்டில் மட்டும்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா டோர் ஹேண்டிலில் ஒரு சின்னதாக பட்டன் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நீங்கள் நினைக்கிறது வித்தவுட் கீலெஸ் என்ட்ரி தான். இது பார்த்தீங்கன்னா சென்சார் கீ தான், உள்ள புஷ் பட்டன் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் தான். அதனால் காமனாக எல்லா வண்டிலையும் கொடுக்குற மாதிரி இதுலேயும் கொடுத்துட்டாங்க. பியானோ பிளாக் கலரில் டிசைனில் சைடு மிரர் உங்களுக்கு வந்துடுது. வித் இண்டிகேட்டர் சைடு மிரர்லேயே அட்டாச் ஆகி வருது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் ஏன் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்கன்னா, இது ஒரு டூயல் டோன் ஆப்ஷன். நீங்கள் நார்மலாக வந்து காமனாக எடுத்திங்கன்னா மேலே ஒயிட் டாப், அதாவது பாடி கலர் எப்படியோ அதுக்கு மாதிரியே நீங்கள் டாப் கலரும் வந்துடும். டூயல் டோன் எடுத்திங்கன்னா மேலே பிளாக் ஃபினிஷிங்கோட சூப்பரான ஸ்போர்ட்டி லுக்குள்ளே எடுத்துக்கலாம். அடுத்ததாக இன்டீரியர் பற்றி பார்க்கலாம் வாங்க. இன்டீரியர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டூயல் டோன் இன்டீரியர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரௌன் அண்ட் பிளாக்கில் உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் நார்மலாக எல்லா காரில் இருக்கிற மாதிரி காமனான ஆப்ஷன்ஸ் தான். டோர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா சில்வர் க்ரோமில் வருது. சீட் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் புஷ் பட்டன் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹைப்ரிட் வெஹிக்கிள்னால உங்களுக்கு இதுலேயே நியோ டிரைவ் எடுத்திங்கன்னா நார்மலாக பிளாக் கலரில் எல்லா வண்டியிலையும் இருக்கிற மாதிரி புஷ் பட்டன் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மிரர் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் இருக்குது. மிரரோட கிளியரன்ஸ் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டாப் எண்டில் எடுக்கும்போது மட்டும் 360 டிகிரி வியூ கேமரா வரும். அதாவது விங்கிற வேரியண்ட்டில் மட்டும். இதுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜிங்கிற வேரியண்ட்டால் உங்களுக்கு அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் கிடையாது இந்த வண்டியில். மற்றபடி ஆல்மோஸ்ட் இதுலேயும் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இன்டீரியர் பற்றியே ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ டோர் ஓப்பன் பண்ணுறேன், கீ வந்து நான் பாக்கெட்டில் வச்சுட்டு கூட ஓப்பன் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம உங்களுக்கு காரணங்களுக்கு கையில் வச்சுட்டு அந்த நான் டோரில் இருக்கிற அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணோன்னா வண்டி அன்லாக் ஆகிடுது. உள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா அந்த டூயல் டோன் நம்மளுடைய சொன்ன மாதிரியே ப்ரௌன் அண்ட் பிளாக் டூயல் டோன் அப்பேரன்ஸ் நல்லா இருக்குது. நம்மளுக்கு இந்த விண்டோ கண்ட்ரோல் பட்டன்ஸ் இருக்கிறதெல்லாம் பியானோ பிளாக் ஷேப்பில் சூப்பரான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டிலும் குரோமில் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் பார்த்தோம்னா ஹெட் அப் டிஸ்பிளே இருக்குது. உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் கரெக்டாக சூப்பரான மோல்டிங் ஃபினிஷிங்கில் செட் பண்ணியிருக்காங்க. டச் ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 7 இன்ச்சஸ் வரும். டோர் ஹேண்டில் இருக்கிற இடத்துலையே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைடு மிரர் அட்ஜஸ்டபிள் இருக்குது. சைடு மிரர் ஃபோல்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 4 டோருக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. சென்ட்ரல் லாக்கிங் இருக்குது. பேக்கில் விண்டோ லாக்கிங் அந்த ஆப்ஷனும் இருக்குது. நம்மளுக்கு டோர் ஹேண்டில் இருக்கிற இடத்துலையே சென்ட்ரல் லாக்கிங்கான பட்டன் இருக்குது. கீழே 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் செட்டப் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கு சேஃப்டியாக ஒரு கார்னிஸும் ஒட்டியிருக்காங்க மேலே.
வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே இது ஃபுல் ஹைப்ரிட்னால இது ஒரு டிரைவ், அதனால் வந்து ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் மட்டும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அப்பேரன்ஸ் நல்லா இருக்குது. ஸ்டீரிங்கில் பார்த்தீங்கன்னா டொயோட்டோ லோகோ சில்வர் க்ரோமில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல்ஸ் அண்ட் ரைட் சைடில் க்ரூசிங் கண்ட்ரோல்ஸ் இந்த வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டேஷ்போர்ட் சொன்ன மாதிரியே ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. கோ டிரைவர் சைட் அதே மாதிரி நம்மளுக்கு டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ஒன்று டேஷ்போர்டுக்கு ஒரு லேம்பும் அடிஷ்னலாக இந்த வேரியண்ட்டில், அதாவது ஜிங்கிற வேரியண்ட்டில் இருக்குது. அதே மாதிரி ஃபினிஷிங் டோரில் மட்டும் இல்லாமல் அந்த லெதர் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேஷ்போர்ட்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரியே டச் ஸ்க்ரீன் நம்மளுக்கு கரெக்டாக ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் கரெக்டாக நம்மளுக்கு உட்காந்துருக்கு. அது கீழே பார்த்திங்கன்னா ஏசி கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அது கீழே பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற மாதிரி ஏசியோட பொசிஷன்ஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்கும். உங்களுக்கு எல்லா கண்ட்ரோல்ஸும் இதில் பியானோ பிளாக்கோட டிசைன் மட்டும் இல்லாமல் க்ரே கலராக இன்னொரு கலரையும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கனால ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு அப்பேரன்ஸ் எடுத்து கொடுக்குது. கண்டிப்பாக ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் விரும்புகிறவங்க, ஒரு ஸ்போர்ட்டிவான கார் எடுக்குங்கிறவங்க இந்த பிளாக் அண்ட் பியானோ பிளாக் ப்ளஸ் க்ரே கலர் இந்த கலர் மிக்சிங் பண்ண டிசைன் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் நாப் கொடுத்துருப்பாங்க. கியர் நாப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில்வர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. டிரைவ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டிரைவ் மூடு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் நம்மளுக்கு சென்டரில் கொடுத்துருக்காங்க. மூடு வேணால் மூடு யூஸ் பண்ணிக்கலாம். டிரைவ் மூடு நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி டிரைவ் மூடு சேஞ்ச் பண்ணலாம். சென்டர்லேயே நம்மளுக்கு பாட்டில் ஃபோட்டோஸ் அண்ட் கப் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பட் உங்களுக்கு நார்மல் வெஹிக்கிள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஹேண்ட் பிரேக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் ஹேண்ட் பிரேக் இந்த வேரியண்ட்டில் கொடுக்கல. வண்டி நம்மளுக்கு புஷ் பட்டன் நம்மளுக்கு புஷ் பண்ணி வண்டி வந்து நம்மளுக்கு பிரேக்கில் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா டிரைவ்னால நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு டிஜிட்டல் எம்ஐடி கொடுத்துருக்காங்க. நார்மல் எம்ஐடி கொடுக்கல, ஃபுல் டிஜிட்டல் எம்ஐடி கொடுத்துருப்பாங்க. அதோட கலரிங் ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் இருக்கிறனால நம்மளுக்கு பகல்லையும் நைட்லேயும் ஓட்டும் போது ஒரு நல்ல ஒரு ஃபீலை எடுத்து கொடுக்கும். ட்ரைவ் பண்ணும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஆடியோ கண்ட்ரோல்ஸும் பார்க்கணும் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்மூத்தாகவும் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸ்டேரிங் பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு ஹைவே லாங் ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரி டில்ட் அண்ட் டெலஸ்கோப் 2 அட்ஜஸ்டபிளும் இந்த ஸ்டேரிங் வீலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் பற்றி அடுத்ததாக பார்க்கலாம் வாங்க. சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டச் ஸ்க்ரீன் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. வண்டி நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா டொயோட்டோ லோகோலேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் நல்ல ஒரு அப்பேரன்ஸ் நம்மளுக்கு எடுத்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் மூலமாக இதை ஆப்ரேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதை ஃபுல் டச் ஸ்க்ரீனில் பியானோ பிளாக் ஷேப்பிங்கில் நம்மளுக்கு சைட் டிசைன் கொடுத்து நல்லா சூப்பராக ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்கில் வச்சுருக்காங்க. அண்டு வண்டியில் டிஸ்பிளே மட்டும் கொடுக்காம அது யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓஆர்விஎம் இருக்குது. ஓஆர்விஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ஃபுல் ஹைப்ரிட் வெஹிக்கிள்னால சென்சிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஆப் கனெக்டிவிட்டி அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக மேலே டாப்பில் பார்த்தோம்னா பெனாரோமிக் சன்ரூஃப் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது. டாப் எண்ணில் மட்டும் ஜிலையும் வி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெனாரோமிக் சன்ரூஃப் வந்துடும். ஓப்பனர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஓப்பன் ஆகுது. அது 80% கரெக்டாக ஓப்பன் ஆகிடுது இந்த வண்டியில். பெனாரோமிக் சன்ரூஃபோட ஹேண்ட்லிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுத்துருக்காங்க. பெருசாக நம்மளுக்கு ஒன்றும் ரொம்ப பெருசாக ஆப்ஷன்லாம் கிடையாது. நம்மளுக்கு பட்டன் பார்த்தீங்கன்னா ஒன் டச் ஆப்ஷன்லேயே ஓப்பன் ஆகிறதும் க்ளோஸ் ஆகிறதும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க 80% தாராளமாக ஓப்பன் ஆகுது. 2 மெம்பர்ஸ் தாராளமாக மேலே நின்று எங்கேயாவது நம்மளுக்கு டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் பண்ணிங்க நல்ல என்ஜாய்மெண்ட்டுக்கு இந்த வண்டி ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு வண்டியாக இருக்கும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெட்அப் டிஸ்பிளே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு 360 டிகிரி கேமரா இம்பார்ட்டண்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வீங்கிற வேரியண்ட்டுக்கு தான் மூவ் ஆகணும். எனக்கு அந்த இது மட்டும் வேணாம், மற்ற எல்லா ஃபீச்சர்ஸ் இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வேரியண்ட்டே ஒரு ஃபுல்ஃபில்லான வேரியண்ட்டாக தாராளமாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது செகண்டரோட ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் பற்றிய ஒரு ஆங்கிள் தான் பார்க்க போகிறோம். இப்போ செகண்டரோ நம்ம டோர் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஏறதுக்கும் இறங்குறதுக்கும் ஒரு கம்ஃபர்ட்டான ஃபீல் வண்டி எடுத்து கொடுக்குது. ஃப்ரண்டில் என்ன பியானோ பிளாக் டிசைனில் நம்மளுக்கு டோர் ஹேண்டில்ஸ் இந்த செட்டப் இருந்துச்சோ அதே செட்டப்பில் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாட்டில் ஃபோல்டர், 4 டோர்ஸ்லேயும் ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறனால அந்த ஸ்பீக்கர் செட்டிங் விட்டு அதுக்கான சேஃப்டி ஸ்டிக்கரோட வருது. நம்மளுக்கு அந்த லெதர் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா டூயல் டோன் பின்னாடியே நம்மளுக்கு கண்டினியூ பண்ணியிருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடியே சில்வர் க்ரோமில் கொடுத்துருக்காங்க. மேலே கிரே கலரில் ஃபினிஷிங்கும் இந்த பேக்லேயும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ரோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஹைலைட் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இதில் 3 பேர் உட்காந்தா கம்ஃபர்ட்டாக இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு தாராளமாக 3 பேர் உட்காந்தா இல்லை கம்ஃபர்ட்டாக உட்காந்து ஒரு ஜர்னி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ரியரில் ஏசி வென்ஸ் அவைலபிளாக இருக்குது இண்டிவிஜுவலாக. கீழே பார்த்தீங்கன்னா பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க வித் நம்மளுக்கு சார்ஜிங் மொபைல் ஃபோல்டரோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா இல்லை 3 ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சென்டரில் இருக்கிற பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நல்ல ஒரு சேஃப்டி ஃபியூச்சர்ஸ். அண்ட்
2 பேர் உட்காந்தா உங்களுக்கு வந்து சைடில் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டர் ஹேண்டில் வித் கப் ஹோல்டரோட வருது. தாராளமாக ஒரு சூப்பரான ஒரு ரைடுக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்கும். இல்லை 3 பேர் தான் போகிறோம் அப்படின்னா அதுக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா 3 ஹெட்ரஸ் அவைலபிளாக இருக்குது. லாங் டிரைவில் பெரிய லெவலில் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காராமல் சூப்பராக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அடுத்ததாக வண்டியில் நம்ம ரியரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக் எந்த லெவலுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ரியர்லேயும் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. வண்டி டாப்பில் பார்க்கும்போது ரூஃப் ரைல்ஸ் அண்ட் ஷார்க் மீன் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இது முன்னாடி சொன்ன மாதிரியே டூயல் டோன் வெஹிக்கிள் அப்படிங்கிறனால மேலே பிளாக் கலரில் இருக்குது. சிங்கிள் டோன் எடுத்திங்கன்னா என்ன பாடி கலரில் எடுக்கிறீங்களோ அதே கலரில் ஃபுல்ஃபில் ஃபினிஷிங்கோட வரும். டிஃபோகர் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வைப்பர் அண்ட் வாஷர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல் கேட்டில் ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்கோட வந்துடுது. ஃப்ரண்ட்டில் எப்படி நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணாங்களோ அதே மாதிரி பேக்லேயும் நம்மளுக்கு க்ரோம் ஃபினிஷிங்கில் கொடுத்து சென்டரில் கிரே கலர் லோகோ வந்திருக்கு. டைல் லேம்ப் பார்த்தீங்கன்னா எல்இடி டைல் லேம்பே கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லேம்ப் நம்மளுக்கு 2 சைடும் வருது. அர்பன் க்ரூசர் ஹை ரைட் அப்படிங்கிற பேட்ச் பார்த்தீங்கன்னா டைல் கேட்டில் நம்மளுக்கு பஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு என்ன வேரியண்ட் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அது கீழே நியோ டிரைவா ஹைப்ரிடா அப்படிங்கிறது பஞ்சாக இருக்கும். ஸ்கிட் பிளேட் பார்த்தீங்கன்னா கிரே கலரில் ஒரு ஸ்போர்ட்டிவான லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டோட பின்னாடி பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அப்பரன்ஸ் எடுத்து கொடுக்குது. கீழே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் 210 mm இருக்கிற எஸ்யூவிலேயே நம்மளுக்கு டாப்பஸ்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. கீழே நம்மளுக்கு சேஃப்டியாக நம்மளுக்கு எல்லா பார்ட்ஸும் சேஃப்டியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபுல் ஃபிட் அண்ட் ஃபினிஷிங். ரியர் லுக்கில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்தாச்சு அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம டைல் கேட் ஓப்பன் பண்ணி பூட் ஸ்பேஸ் எந்த லெவலில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம். டைல் கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் நம்மளுக்கு டோர்லேயே இருக்குது. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வண்டியில் நம்மளுக்கு பார்சல் ட்ரே அவைலபிளாக இருக்குது. நம்மளுக்கு ரியர்லேருந்து ஃப்ரண்ட் லுக் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்போர்ட்டி கார் லுக் மாதிரி இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வந்து ஃபினிஷிங் இருக்குது. இது 265 to 373 லிட்டர்ஸ். அதாவது 265ங்கிறது ஹைப்ரிட் வெஹிக்கிளுக்கும் 373 அப்படிங்கிறது உங்களுக்கு நியோ டிரைவுக்கும் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டரி செட்டப் இந்த இருக்கிற பொசிஷனுக்கு மேலே ஏதாவது பொருள் நீங்கள் சேமில் வைக்கும் அப்படின்னா அதுக்கான கார்போர்ட் அட்டையும் அவங்களே கொடுத்துட்றாங்க. இது வந்து ஹைப்ரிட் பேட்டரி இருக்கிற இடம். இந்த இடம் உங்களுக்கு 177 வோல்டேஜில் உங்களுக்கு பேட்டரி வந்து லித்தியம் அயன் பேட்டரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. இல்லை எனக்கு ஸ்பேஸ் அதிகமாக வேணால் அந்த கார்போர்ட் அட்டையை மேலே எடுத்துக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா வண்டியோட ஸ்டெப்னி கழட்டுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அதாவது டூல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக ஒரு சூப்பரான சர்ஃப் ஃபினிஷிங்கில் ரெடி பண்ணி சூப்பராக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. எடுத்து யூஸ் பண்ணிட்டு கரெக்டாக நம்ம வைக்கிறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும், கன்வீனியன்ஸாகவும் இருக்கும். கண்டிப்பாக கலர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்பிளேயில் காட்டியிருக்க இந்த டைப் ஆஃப் கலர் வந்து இந்த வெஹிக்கிளில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம இந்த வண்டியை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியாச்சு. மற்றபடி உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் ஏதாவது இருந்தால் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கிங்ஸ் அண்ட் என்கொயரிக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே டிஸ்பிளே இருக்க நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த வண்டியை பற்றி அடுத்ததாக காமனாக பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு நம்மளுக்கு மிட் சைஸ் எஸ்யூவிஆர் இருக்குது. 2 இன்ஜின் ஆப்ஷன், ரெண்டுமே 1.5 லிட்டர் இன்ஜின் தான். ஒரு இன்ஜின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மைல்டு ஹைப்ரிட்னு சொல்லுவோம், 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின். ரெண்டாவது இன்ஜின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க ஹைப்ரிட் இன்ஜின். இதில் 3 சிலிண்டராக யூஸ் பண்ணாலும் பேட்டரி நம்மளுக்கு ஈக்குவல் பண்ணி கொடுக்குறதுனால உங்களுக்கு பவர் அண்ட் பிக்கப் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணி தருது. மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இன்ஜின் மட்டுமே ஒர்க் ஆகிறதுனால ப்ராக்டிக்கல் நம்மளுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு 17-18 எடுக்கலாம். பட் இந்த இன்ஜின் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாவதாக இருக்க ஹைப்ரிட் இன்ஜின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேட்டரி ப்ளஸ் இன்ஜின் ரெண்டுமே சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுனால கம்பெனியில் 27.9 அப்படின்னு அஃபிஷியலாக ரிவால்வ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ப்ராக்டிக்கல் பார்த்தீங்கன்னா 22 to 24 கிலோமீட்டர் தாராளமாக எடுக்கலாம் அப்படிங்கிறது கஸ்டமர் ரிவ்யூ வந்துகிட்டு இருக்கு. அடுத்ததாக இந்த வண்டி யார் யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம், இந்த வண்டி எந்தெந்த வண்டி காம்படிட்டராக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான். ஃபேமிலி காராக யூஸ் பண்ணுறவங்களும் சரி, நம்மளுக்கு ஹை லாங் பர்பஸ் இருப்போம் அப்படிங்களும் சரி நல்ல ஒரு வண்டியாக இருக்கும். பெட்ரோல் வண்டியாக இருக்கிறதுனால நீங்கள் ஃபேமிலி பர்பஸ் பண்ணு நினைக்காதீங்க. இந்த ஃபுல் ஹைப்ரிட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவலுக்கு எந்த பவர் அண்ட் பிக்கப் மட்டும் இல்லாமல் ஃபியூல் எக்கனாமிக்கலாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ கிரிட்டா, செல்டோஸ் அண்ட் அந்த மாதிரி ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி பார்க்குறீங்கன்னா தாராளமாக இந்த வண்டியை நீங்கள் கம்பேர் பண்ணலாம். நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும்.